நண்பர்களே, போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. என்ன பண்ணுறோம்னா, காலர் ரெடி பண்ணோம்ல, இப்படி ரெண்டாம் மடிச்சு போட்டு இப்படி தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த கார்னரு, இந்த இடம் இப்படி கரெக்டாக ஈவனாக மடிச்சுக்கிட்டு இது அப்படியே நல்லா கரெக்டாக இப்படி இழுத்து பிடிச்சோம்னா இங்கே ஒரு இடம் வருது பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரு. ஒரு அடையாளம் போட்டுக்குங்க. நான் அடையாளம் போட்டிருக்கிறேன். இப்படி லைஸாக இப்படி வெட்டிக்கங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா? அந்த இடம் இப்போ பிரித்தோம்னா இப்படி தெரியும். கொஞ்சோண்டு மட்டும் வெட்டிக்கிங்க. சும்மா நமக்கு அடையாளத்துக்கு பார்த்தா தெரியணும், அந்த அளவுக்கு வெட்டினா போதுங்க. இது எதுக்கு இந்த அடையாளங்கிறத நான் போஸ்ட் சொல்கிறேங்க. காலர் ஜாயின் பண்ணும்போது இது தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ காஜாப்பட்டி எடுத்துக்கிறேங்க. காஜாப்பட்டி நம்ம அயன் பண்ண முடியலைங்க. இந்த இடம் கேன்வாஸ் பட்டிகனாஸ் வச்சு அயன் பண்ண முடியல. இந்த பட்டிகனாஸோட அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வரும். தெரியுதுங்களா? 1 இன்ச்சு இங்கே அளந்தீங்கன்னா, இந்த இப்போ டேபிள் அளந்தீங்கன்னா 1 இன்ச்சு கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இங்கே வந்து இது வரைக்கும் இருக்குது. அப்புறம் 20 வைக்கிறேன், 21 வரைக்கும் வரும். தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம பட்டி வச்சு பாக்கெட் போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. நல்லா ஒண்டா இது மடிச்சு இங்கே வந்து பிசுறு இருக்குங்க. அதாவது பிசுறு வருது பார்த்தீங்களா, இப்படி மடிச்சிக்கங்க. இல்லைங்களா, இப்படி நல்லா டைட்டாக மடிச்சிங்க. இப்படி லூஸாலாம் வரக்கூடாது. இந்த ஐனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐனிங்க்கு அப்படியே டைட்டாக நல்லா இப்படி மடிச்சிக்கங்க. மடித்து இந்த ஓரமாக ஒரு தையல், கீழே இறங்காமல் ரொம்ப இந்த பக்கம் வராமல் இதுக்கு வேறு ஊசியோட தையலுங்க. இந்த இடத்துல வரும் தையல் கரெக்டாக ஊசி வந்து துணியில் குத்தணும். அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. வைக்கிறேன் பாருங்க. கரெக்டாக இந்த ஓரமாக தையல் அடிக்கணுங்க. இந்த ஊசியோட தையலுங்க. சரிங்களா, தையல் ஓரமாக வருது. நம்ம எண்டு வந்தோன்னா டேக் அடிச்சு எழுதுங்க. பார்த்தீங்களா, தையல் அடிச்சிட்டோம். தெரியுதுங்களா? தையல் இப்போ அப்படியே ஓரமாக இருக்கு பாருங்க. தையல் ஒரே மாதிரியே வரணும். இப்படி நெளியக்கூடாது. தையல் கீழே இந்த பக்கம் இப்போ இப்படிலாம் அடியெல்லாம் வரக்கூடாது. ஒரே மாதிரி ஓரமாக வரணுங்க. ஓகேங்களா, இந்த பக்கமும் அப்படிதாங்க. இப்போ வந்து உள்பட்டிங்க. இது 1 இன்ச்சு பட்டி ஒட்டி ஊசியோட தையல் போட்டாச்சு. இப்போ மடிக்கணுங்க. எப்படி மடிக்கணும்னா, இந்த ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஒரு புள்ளி இந்த பக்கம் துணி வரணுங்க. இப்படி கேன்வாஸ் செய்கிற மாதிரி இப்படியும் மடிக்கக்கூடாது, இப்படி ரொம்ப இந்த பக்கம் இப்படியும் மடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு துணி வந்து கொஞ்சம் எச்சா தான் இருக்குங்க. 6 இன்ச்சு துணி எச்சா தான் இருக்கும். பார்த்தீங்களா, 6 இன்ச்சு துணி. இது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி எச்சா தான் இருக்கும். நமக்கு 1/4 இன்ச்சு இருந்த குதிரை இடம் துணி இருந்தாலே போதுங்க. இப்படி வச்சு மடித்து வச்சு நல்லா கீறிக்கணும். நம்ம மேலேருந்து மேலேருந்து தான் கீறிட்டு வரணுங்க. மேலேருந்து கீறிட்டு வரணும். பாருங்க, வச்சு ஒரு கீறிக்கும். ஒரு புள்ளி அந்த கேன்வாஸ் விட்டு இந்த பக்கம் இருக்கும். ஒரு புள்ளி இருந்தால் போதுங்க. நல்லா வச்சு இப்படி கீறிக்கணும். மேலே இருந்து மடித்து வச்சு நல்லா கீறிங்க. அப்போதான் இது நிற்கும். நம்ம தைக்கும் போது வந்து அப்படி மடிக்க முடியாது. ரொம்ப மடித்தோம்னா பைப்பிங் வந்துடும். சரிங்களா, வச்சு கீறிக்கணும். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ இங்க எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இங்க ஒரு அடையாளம் தெரியுது பாருங்க. கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதை விட்டு இந்த பக்கம் போகக்கூடாது. இது மேலேயே அப்படியே இது மாதிரி ஓரமாக
ஒரு தையல் அடிச்சுக்கலாங்க. தெரியுதுங்களா? அந்த பக்கம் நம்ம மடிச்சு விட்டுருக்குறோம்ல, கேன்வாஸ் வெளியே தெரியக்கூடாதுங்க. கேன்வாஸ் வெளியில தெரியக்கூடாது பாருங்க. வெளியில தெரியக்கூடாது. ஒரு புள்ளி நம்ம எச்சா மடிச்சுக்கணும். அப்போதான் இப்போ வந்து கவர் ஆகும். உள்ள பட்டி கேன்வாஸ் வெளியே தெரியக்கூடாது. இந்த கேன்வாஸ் ஒரு புள்ளி எச்சா விட்டு மடிச்சிட்டோம்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். நம்ம தைக்கும் போது இந்த கேன்வாஸ் மேலே தையல் விழுவுங்க. இந்த இடத்துல நமக்கு தையல் வந்துடும். இந்த இடத்துல ஓகேங்களா? தைக்கலாம் பாருங்க. அந்த பக்கம் பாருங்க, அடையாளம் தெரியுதுங்களா? இந்த கோடு மாதிரி தெரியும் பாருங்க. தையல் இந்த இடத்துல அப்படியே ஓரமா அடிக்கணும். தைக்கிறேன் பாருங்க. நூல் உருவிடுச்சு. நூல் கோத்தாச்சு. ஓகேங்களா? இந்த பக்கம் ஊசி அடை, இந்த பக்கம் ஊசி அடைங்க. அதை பார்த்துக்குங்க. இது நவுந்தாலும் அப்படி கரெக்டா எடுத்து விட்டுருங்க, க்ளோஸ் ஆகிற மாதிரி. புரியுதுங்களா? ஓகே. தைக்க தெரிஞ்சுங்க. தெரியுதுங்களா? கரெக்டா நான் சொல்லி தெரியல, பார்த்தீங்களா? கரெக்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டி ரெடி. இப்போ பட்டி தைச்சாச்சு. இந்த பாருங்க, இந்த சுருக்கள் இல்லாமல் இருக்கணும், நீட்டா. இந்த காஜா பட்டி. ஓகேங்களா? இப்போ இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஒன்றை வெட்டிடணும். இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, பார்த்தீங்களா? இது வெட்டிடணும். வெட்டி வச்சிங்களா? இப்போ நம்ம உள் பாக்கெட்டு போடணும். உள் பாக்கெட்னா இஞ்சி டேப்பு இருங்க, வச்சு காட்டுறாருங்க. மேல இந்த இடம் இருக்கு, பார்த்தீங்களா? இந்த இடம் இந்த இடத்துல வந்து இங்க இருந்து ஹெச் ரெடி 9 இன்ச்சுங்க. நம்ம அங்க புடிச்சு சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த அளவு துணி விட்டுறணும். இந்த இடத்துல தைக்கணும். இங்க இருந்தா நமக்கு கணக்கு வருங்க. இந்த இடத்துல இருந்து தெரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்து இங்க நம்ம புடிச்சு தைக்கும் போது கொஞ்சம் கொதற அடிக்கு புடிச்சு தைப்போம். இங்க இருந்தா நம்ம கணக்கு வைக்கணும். இது வந்து ஒரு 4 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு நம்ம எச்சா விட்டுக்கலாம். நம்ம 1 வச்சோம்னா 9 இன்ச்சுன்னா இவங்க வந்து 9.25 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். இந்த லென்த்து, பாக்கெட்டோட லென்த்து. மறுபடியும் அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொன்று வருங்க. 44, 48 சைஸுக்குங்க 9 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் 40 சைஸுக்கு அப்படியே 9 இன்ச்சு வைக்கிறோம்னா 44க்கு முன்னாடி வந்து 42, ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அப்புறம் 40 சைஸுக்கு அதுல இருந்து இன்னொரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கலாங்க. 9 இன்ச்சில் 1/4 இன்ச்சு குறைச்சோம்னா 8.75 வரும். 42க்கு 40க்கு 8.5 வருங்க. 38க்கு 8.25 வருங்க. அந்த மாதிரி கணக்குங்க. சரிங்களா? 9.25 இன்ச்சு மேல இருந்து சைட்ல வந்து இங்க நீங்க வந்து 2.25 இன்ச்சு வச்சுக்கங்க. மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
9 இன்ச்சு நமக்கு வரணும். ஆனால் 4 இன்ச்சு சேர்த்து 9.25 இங்கே மார்க் பண்ணிக்குவோம். சரிங்களா? சைடில் இருந்து 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? மார்க் தெரியுதுங்களா? மேல இருந்து 9.25 இன்ச்சு, இங்க இருந்து 2.25 இன்ச்சு. உள் பாக்கெட் நம்ம இங்க ஒரு புள்ளி தள்ளி தான் வைக்கணுங்க. மேல் பாக்கெட் தான் இந்த இடத்துல வரணும். உள் பாக்கெட் ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும். இங்கேயும் ஒரு புள்ளி நம்ம கீழே தான் வைக்கணுங்க. மேல் பாக்கெட் தான் இந்த கணக்கு. ஏன்னா வெள்ளை துணிங்கனாலும் அந்த பக்கம் மார்க் பண்ணா வெளியில தெரியுங்க. ஆனால் உள் பாக்கெட் வைக்கும்போது நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த உள் பாக்கெட் சைஸு, இந்த மேல் பாக்கெட் சைஸு பற்றி எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அப்புறம் ஃபுல் ஹேண்ட் இப்போ வந்து ஆப்பியே தான் தைக்கிறோம். ஃபுல் ஹேண்ட் தைக்கிறதும் இந்த பாக்கெட் சைஸ் எப்படி பண்ணுறதுங்க அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சட்டை ஃபுல்லாக முடிஞ்சிருங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணோமா, இங்கேருந்து ஒரு புள்ளி ஒரு 4 இன்ச்சில் பாதிங்க அந்த அளவுக்கு தள்ளி வச்சிருங்க. இந்த பக்கம் சைடு இங்கேருந்து நம்ம 2.25 மார்க் பண்ணோம்ல, இங்கிருந்து ஒரு 4 இன்ச்சில் பாதியுமே இது இங்கிருந்து மார்க் பண்ணோம்ல, அதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு பாதியுமே இப்படி தள்ளி வச்சுக்கங்க. 4 இன்ச்சில் பாதி. ஓகேங்களா? வச்சுக்கோங்க. வச்சு இந்த பாக்கெட் எப்படி சைஸ் பண்றதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்றேங்க. பாருங்க, ஓரமா ஊசி எடுத்து தையிலுங்க. அந்த பட்டி எப்படி ஓரமா தைச்சோம் அந்த மாதிரி ஓரமா தான் தைக்கணும். பைப்பிங்லாம் வரக்கூடாது. அவ்வளவுதாங்க. இப்போ உள் பாக்கெட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? உள் பாக்கெட்டு போட்டாச்சு. இப்போ மேல் பாக்கெட்டு ஒவ்வொரு புள்ளி தள்ளி வச்சோம். இப்போ நம்ம வைக்கும்போது இது இப்படிதாங்க, ஒவ்வொரு அடைக்கு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சு ஒரு கீறிடுங்க. பாக்கெட்டு பேட்டர்னோட சொல்லித்தரேன் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். பாக்கெட் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது ஒரு கீறிக்குங்க. இது பாக்கெட் பேட்டர்ன், புரியுதுங்களா? வச்சு கரெக்டாக அப்படி வச்சிங்க. பாக்கெட் ரெடி சைஸுங்க. அது இப்படி நல்லா கீறிக்குங்க. ஓகேங்களா? நல்லா வச்சு ஒரு கீறினீங்கன்னா இந்த பாக்கெட்டோட அச்சு அப்படியே அந்த சைஸ் உட்காந்துக்குங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் வெட்டிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதா 4 இன்ச்சு விட்டு வெட்டிடணும். ஏன்னா 4 இன்ச்சு உள்ள வந்து மடிப்போம் இந்த மாதிரி. அந்த அளவுக்கு விட்டு வெட்டிடணும் அந்த பாக்கெட் ஷேப்லயே. ஓகேங்களா? பாக்கெட் பேட்டர்ன் போடுறது எப்படின்னு, பாக்கெட் எப்படி ரெடி பண்றதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோங்க. அடுத்த வேலை சட்டை ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சிடும். வெட்டியாச்சுங்கதா. ஓகேங்களா? வெட்டி இந்த அளவுக்கு கொத்தராடா துணி விட்டு வெட்டியாச்சு. மடிக்கிறது துணி விட்டு ஒரே மாதிரி வெட்டியாச்சு. இங்கே இந்த பக்கமும் அப்படித்தான், இந்த பக்கமும் அப்படித்தான், 3 பக்கமும் வெட்டியாச்சு. பார்த்தீங்களா? இப்போ பாக்கெட்டு மேல் பாக்கெட்டு வைப்போம் பாருங்க. ஒரு புள்ளி மேலே ஏற்றிக்கணும். இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் தள்ளிடணும். ஆனால் அந்த பக்கம் ஒரு புள்ளி நம்ம விட்டுதானே வச்சோம், அப்போதான் ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகேங்களா? மார்க் பண்ணோம்ல, அதாவது மேல் பாக்கெட்டுக்கு தான் நம்ம மார்க் பண்ணோம். அதுல இருந்து உள் பாக்கெட் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இந்த தையல் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த தையல் வந்து ஒரு இன்ச்சுக்கு வர்ற மாதிரி மடிச்சு தைச்சிக்கணுங்க. அந்த தையல்ல வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணுங்க. குதிரடிக்கு கரெக்டா அந்த கார்னர் வந்ததையும் ஊசி குத்தி நிறுத்திடணும். தெரியுதுங்களா? நிறுத்தி 1 2 3
ஒரு 3 குத்து 4 குத்து வருங்க அந்த கார்னர்ல அப்படியே. உட்கார்ன கொண்டு பைப்பிங் விடாதுங்க, ஓரமா தான் வரணும். நல்லா பாத்துக்குங்க, ஓரமா தான் வரணும். பாய்க்கிட்டு காசு இல்லாம வச்சுக்கோணுங்க. கொஞ்சம் ரெண்டு நம்ம மடிச்சு கொண்டு விட்டோம்ல, நேரா வச்சுக்கங்க. இந்த கார்னர் வந்ததையும் அப்படியே ஊசி உள்ள குத்தி திருப்பி இப்படி இந்த ஷேப்லயே வச்சுக்கோணுங்க. பாக்கெட் வந்து இப்படி கோணையெல்லாம் போகக்கூடாதுங்க. அது வச்ச ஷேப்ல எங்கேயுமே இழுக்கக்கூடாது. இப்படியே வச்சுக்கோணும். ஓகேங்களா? இப்படியே வச்சுக்கோணும். கார்னர் வந்து நல்லா எடுத்துக்கணும். பாக்கெட் சென்டருங்க. பேட்டர்ன் போட்டு காட்டணும் இல்லைங்க, அப்படி கீறினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் நல்லா வரும். அந்த பேட்டர்னை வச்சு கீறிக்கிட்டா நல்லா எடுத்து விட்டு போகணுங்க. பாயிண்ட் வி ஷேப்ல வருங்க பாக்கெட்டு, தெரியுதுங்களா? அப்படியே மொல்ல போனோம். அந்த கார்னர்ல கரெக்டா ஊசி உள்ள விட்டு அப்புறம்லாம் குதிரையை தூக்கி இப்படி திருப்பி அப்படியே கொண்டாந்து இந்த கார்னர் ஊசி உள்ளதான் இருக்கணும். பாக்கெட் நவரு வருது சரிங்களா? அப்படியே ஓரமா அப்படியே தைச்சி இந்த கார்னர் வந்துருச்சுங்க. ஊசி உள்ள விட்டு திருப்பி 1 2 3 அதாவது குதிராடை தையல் வரணும். எம்ப்ராய்டிங் இருக்குன்னா எம்ப்ராய்டிங் வேணா தையல் ஏறக்கூடாது. அவ்வளவுதாங்க, பாக்கெட் வச்சாச்சு. தெரியுதுங்களா? பாக்கெட்டு பெரிய சைஸுங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியுங்க. பாக்கெட்டு 48 சைஸ் இது, தெரியுதுங்களா? குதிராடை தையல் இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது ஊசியோட அப்படியே வருது பார்த்தீங்களா? பைப்பிங் வரக்கூடாது. கரெக்டா ஊசியோட தையல் இருக்கணுங்க. இதான் பாக்கெட்டு. இதான் அந்த வி ஷேப்பு கரெக்டா வரணும். இந்த பாக்கெட்டுக்கு சென்டர் தாங்க அந்த வி ஷேப்பு. நான் சொல்றேங்க, அடுத்த வீடியோல தான் இதை என்னங்கிறது சொல்றேங்க. அவ்வளோ உங்களுக்கு வீடியோ சட்டை தைக்கிறது முடிஞ்சுது. பறக்கை தைக்கிறோம். ஓகேங்களா? வந்து 1 இன்ச்சுங்க மடிச்சு தைச்சிக்கணும். நமக்கு வந்து இது மேல் பாக்கெட்னு வச்சுக்கங்க. குதிராடா இப்படி மடிச்சு ஒன்றும் இல்லைங்க, ஏதோ 1 இன்ச்சுங்க இப்படி தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆட்டர் உள் பாக்கெட்டுங்க. அது இப்படிதான் மடிச்சு தைக்கணும். ஓரடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 1 இன்ச்சு பட்டை 1 இன்ச்சுக்கு மடிச்சு ஓரமா தைச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நல்லா நேரா இருக்கணும். எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஈவனா இப்படி நேரா இருக்கணும். இப்படி எச்சி இப்படிலாம் தக்கக்கூடாதுங்க. இப்படிலாம் தக்கக்கூடாது. இது 1 இன்ச்சுங்க மடிக்கிறோம்னா இந்த 1 இன்ச்சு இந்த கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். இப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இந்த பட்டி 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, அவ்வளோதான். இதான் மேல் பை எடுத்து தைச்சோம்னா பாக்கெட் இந்த மாதிரி வந்துருங்க. இந்த மாதிரி வந்துடும் 1 இன்ச்சு பட்டி. ஓகேங்களா? அடுத்தது பட்டன் பட்டிங்க. நான் தைச்சி வச்சிருக்கிறேன். சேம் அதே மாதிரி பாக்கெட் தைச்சோம்ல 1 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு தான் இருக்கணுங்க. அது வந்து பட்டன் பட்டிங்க. பட்டன் பட்டி வந்து கீழே இருந்து தான் மடிக்கணும். இந்த ரவுண்டு பார்த்தீங்களா? அங்கே ரவுண்டு இருக்குங்களா? இங்கே கீழே பாட்டத்துல இருந்து 3/4 இன்ச்சு தான் மடிக்கணுங்க. வச்சு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு தெரியும். 3/4 இன்ச்சு தான் பட்டை வரணுங்க. ஓரடிக்கிற மாதிரி தாங்க. ஓகேங்களா? 3/4 இன்ச்சு வரணும். அந்த பட்டை 3/4 இன்ச்சு தான் வரணும். ஓகேங்களா? இப்போ பட்டன் பட்டி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. 3/4 இன்ச்சு நம்ம வந்து கீழே இருந்து இப்படி தைக்கணும். கீழே பாட்டோம் இங்க இருந்து 3/4 இன்ச்சு எப்படின்னா இப்படிதாங்க. அதே மாதிரிதான் பாக்கெட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கொண்டா மடிச்சு இப்படி ஓரமா ஒரு தையல் போட்டுக்கணுங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இப்ப நான் தைச்சிட்டேன். இப்படி பட்டன் பட்டி இப்படி மேல போட்டுக்கணுங்க. சரிங்களா? உள் பக்கம் பாத்தீங்கன்னா உள் பக்கம் பாத்தீங்களா? ஒன்ன பார்த்த மாதிரி இதுவும் உள் பக்கங்க. இதுவும் உள் பக்கம். மேல் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா? மேல ஒரே மாதிரி இதை அப்படி போட்டுங்க. போட்டு இப்படி எடுத்து பிடிச்சிங்க. ஓகேங்களா? கீழே கரெக்டா இங்க வச்சுக்கங்க. கீழே பாட்டத்துல இருந்து இப்படி மேல அப்படி போட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வருது பாத்தீங்களா? இதை வந்து வெட்டிடணும். தெரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் வெட்டிடுங்க. பட்டன் பட்டி எச்சா இருக்குங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
அப்படி அந்த ஷேப்லேயே அப்படியே கொண்டு வந்து இந்த ரவுண்டு இப்படி வெட்டிடணும். ஓகேங்களா? அப்புறம் இங்கே எச்சா இருக்குது பார்த்தீங்களா, இதை வெட்டிடணும். அடியில் இருக்கிறது எச்சா இருக்குங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த எண்டு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. 4 பக்கம் பார்த்துக்கணுங்க. ஸ்ட்ரைட் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? 2 பக்கம் திருப்பி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீ விட்டு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஒரே மாதிரி இருக்கு. இப்போ பேக் எடுக்கணுங்க. பேக் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் கீ தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேங்க. கை ஜாயின் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, பாக்கெட் எப்படி ரெடி பண்ணுறதுங்க. ஒரு உள் ஷோல்டருங்க இது மேல் ஷோல்டருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா உள் பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. இது மேல் ஷோல்டரை இப்படி அடியில் எப்படி விட்டுறலாங்க. இப்போ சிங்கிளில் தான் இருக்குங்க. ஓகேங்களா? இது உள் ஷோல்டரு. இப்போ பட்டன் பட்டி எடுத்து இப்படி போடணும். நல்லா பார்த்துக்குங்க. ஒரு உள்பக்கம் இப்படி மேலே தர்ற மாதிரி போட்டுக்கிறோம். பட்டன் பட்டி எடுத்து இப்படி மேலே போட்டு பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்டும் ஒரே ஈவனாக வச்சு குதிரடிக்கு தையல் எடுக்கணுங்க. குதிரடினா நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. இங்கேருந்து இந்த ஊசிக்கு இந்த அளவு தாங்க குதிரடை. பார்த்துக்குங்க. ஆரம்பத்துலேயும் எண்டுலேயும் டேக் அடிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக இப்படி வச்சுக்கோணுங்க. இந்த ரவுண்டுக்கு இந்த ரவுண்டில் இருந்து இந்த எண்டுக்கு இதெல்லாம் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு அடிக்கு தைச்சிட்டோமா. 2 மெத்தேட் இருக்குங்க. இது உங்களுக்கு ஈஸி மெத்தேட் நான் சொல்லித்தரேன். அது ஜாயிண்ட் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுறது, பேக் ஃப்ரண்ட் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிட்டு எடுத்து போட்டாச்சுங்க. இப்போ மேல் ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி உள் பக்கமாக தள்ளி விட்டுருங்க. இதை ஜாயிண்ட் பண்ணோம்ல பேக் சைடு பார்த்தீங்களா, இது வந்து பட்டன் பட்டி. இதை பேக் சைடு தள்ளி விட்டு இந்த மேல் ஷோல்டரை இப்படி சுருக்கமெல்லாம் ஒரு நீவுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி மடிச்சு விட்டுக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்களா? இப்படி எச்சிக்கமே இப்படிலாம் போகக்கூடாதுங்க. இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கே அதை வச்சுக்கணும். அந்த ஸ்டார்டிங்கில் அங்கே அதை எப்படி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி வச்சு ஊசியடை உள்ள பிடிச்சி தக்கிறது குதிரடை, மேலே க்ளோசிங் பண்ணுறது ஊசியடை தையல். அப்படியே தையல் நெளியாம அப்படியே கீழே இறங்காம மேலேயும் போகாம பைப்பிங் வராமல் தைக்கணுங்க. இப்போ தெரிஞ்சிருக்குமே எது ஊசியடை எது குதிரடைன்ட்டு. தையல் கரெக்டாக இந்த ரவுண்டு பார்த்தீங்களா, அப்படி வச்சுக்கிங்க. ஆரம்பத்தில் டேக் அடிச்சாச்சு. அப்படியே ஊசியடை அடிக்கிறீங்க. வெயில் கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறக்கூடாது. ஓகேங்களா? பிசுறெல்லாம் வெட்டிடுங்க. நூல் பிசுறதுங்க வெட்டிடுங்க. ஓகேங்களா? இப்போ உள்பக்கம் தான் திருப்பி போட்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே உள்பக்கம்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, லேபிள் இருக்கு. உள் ஷோல்டரு நம்ம தையல் க்ளோசிங் பண்ணும்போது தைச்சது மேல் பக்கம். இப்போ உள் பக்கம் தான் போட்டிருக்கிறோம். இப்போ கை ஜாயிண்ட் பண்ண போகிறோம் பாருங்க. கை எப்படி பட்டி பட்டன் பட்டியும் பாக்கெட் மவுத்தும் அடிச்சோமோ அதே மாதிரி தாங்க கையுமே. இதுவும் வந்து ஒரு 3/4 இன்ச்சுங்க. இப்போ தைச்சிருக்கிறேன். இப்படி 1/4 இன்ச்சு மடிச்சிக்கிங்க. இப்படி 1/4 இன்ச்சு தைக்காமல் இருந்ததுன்னா இப்போ நான் தைச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேங்க. 1/4 இன்ச்சு உள்ள மடிச்சு 3/4 இன்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சு டேப் வச்சிங்கன்னா 3/4 இன்ச்சு வரும். 2 லிட்டருந்து வச்சு காட்டுறேன். ஓகேங்க. 3/4 இன்ச்சு வருது பார்த்தீங்களா. 3 இங்கே இருக்கு. 2 இன்ச்சுல இருந்து வைக்கிறேங்க. 3/4 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? நான் தைச்சிருக்கிறேன். அப்படியே ஓரமாக தைச்சிக்கிறது தாங்க. 3/4 இன்ச்சு வருது பார்த்தீங்களா. 1 லிட்டருந்து வைக்கிறேன். 1.25 இருக்கு. அங்கிருந்தே வச்சு காட்டுறேங்க. 3/4 இன்ச்சு இருக்குங்களா. ஓகே. தைச்சிட்டு
கையை வந்து இப்படி கிளி போட்டுருணும், தைச்சது உள்ள போயிடணுங்க. இது இருக்கு பாத்தீங்களா, இப்படி இப்போ நான் தைச்சிருக்கிறேன் வந்து பிசுறுதாங்க. சிங்கிள் ஒரே ஒரு மடி மட்டும்தான் மடிக்கணும். மடிச்சு நீங்க சென்டரா தையல் அடிச்சாலும் சரி, இல்லை இந்த ஓரமா ஊசியோட தையல் அடிச்சாலும் சரிங்க, ஒரு தையல் ஒன்று அடிச்சிங்க. இதுலயும் 2 மெத்தட் இருக்கு. லுங்கி மூட்டுற மாதிரி மூட்டுவாங்க, அது கொஞ்சம் மொத்தமா வரும். இது மொத்தம் வந்து கம்மியா வருங்க. தெரியுதுங்களா? பிசுறு இருக்கு பார்த்தீங்களா, பிசுறு வருது பார்த்தீங்களா, பிசுறு இருக்கு. பிசுரோட தான் மடிக்கணும், ஒரே மடி தான், சிங்கிள் மடி. ஓகேங்களா? பாத்துங்க. கொஞ்சோண்டு மடிச்சு நீங்க சென்டரா அடிச்சாலும் சரிங்க, அந்த எஜ்ஜில் ஓரமா அடிச்சா உங்க சௌரியம். அது கொஞ்சோண்டு தான் மடிக்கணுங்க. பாருங்க, அவ்வளவுதான் மடிக்கணும். 4 இன்ச்சில் பாதி கூட வராதுங்க. அந்த அளவுக்கு பிசுறு உள்ள போறது தான் இந்த மாதிரி தைக்கிறது. அளவு பார்த்துக்குங்க, இந்த அளவு தான் தைக்கணும். இப்போ இது மேல் பக்கம் தைச்சது உள்ள இருக்கு பார்த்தீங்களா, மடிச்சு தைச்சது. இப்போ இது கையே இப்படி போட்டாச்சுங்க. ஓகேங்களா? இப்படி போட்டாச்சு. இதுக்கு ஆப்போசிட் தான் இருக்குங்க. இப்போ இது மடிச்சு தைச்சது உள் பக்கம், மேல் பக்கத்துல தான் பிசுவோட நம்ம வந்து மடிச்சு ஓரமா தைச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இது மேல் பக்கம் மடிச்சு தைச்சிருக்கு. இது மேல் ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணது. மேல் பக்கம் ஒன்றா பார்த்த மாதிரி போட்டுக்குங்க. கை ஜாயின் பண்றது, ஜாயிண்ட் வந்து உள்ளதான் போகணுங்க. பார்த்துங்க, குதிரை இடங்க ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுங்க. அதாவது ஒரு புள்ளி இந்த சட்டையை வந்து உள்ளதல் அப்படியும், கையை வந்து மடி தைச்சோம்ல ஒரு புள்ளி வெளியில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி. ஓகேங்களா? குதிரை இடம் பிடிச்சிக்கங்க. குதிரை இடம் இங்க நம்ம இதுல இருந்து தான் கணக்கு வைக்கணுங்க. இந்த வெளியில இருக்கிறது கை வந்து வெளியில இருக்கு இல்லைங்களா, அது கணக்கு கிடையாது, இதுதான் கணக்குங்க. அது வெளியில தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி ஜாயிண்ட் பண்ணிங்க, எதையும் இழுக்கக்கூடாது, அப்படி பிடிச்சிங்க. குதிரை இடம் இதுல இருந்து குதிரை இடம் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இது ஒரு புள்ளி வெளியில தான் இருக்கணுங்க, எதையும் இழுக்கக்கூடாது. அந்த கை ஷேப்புக்கு அப்படியே வச்சு ஜாயிண்ட் பண்ணிடணும். இதுதான் கை ஜாயிண்ட் பண்றது. எல்லாம் கரெக்டா இருக்கு, அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கும் அதான் எடுத்துருங்க. சரி, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லுங்கி மூட்டுற மாதிரி மூட்டுவாங்க. இப்படி மடிச்சு இப்படி தேய்ச்சிட்டு திளி போட்டு குதிராட தேய்ச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இது வந்து மொத்தம் கம்மியா வரும். ஓகேங்களா? திருப்பினீங்கன்னா மேல் பக்கம் குதிரை எடையை விட்டு ஒரு புள்ளி அதிகமா அகலம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு புள்ளி நம்ம அதிகமாக ஓட்டமில்ல அந்த பக்கம், அது கணக்கா வரும். அதுக்கு இந்த பக்கம் அதாவது இது கையிங்க, இந்த பக்கம் பிசுறு கிளிப்பு விட்டுருங்க. கிளிப்பு விட்டு தைச்சிங்கன்னா சரிங்களா, தையல் எப்படி இருக்கு பாருங்க, பிசுறு வெளியே தெரியாது. இந்த பக்கம் பார்த்த மாதிரி கிளிப்பு விட்டுருணும். தெரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்த மாதிரி. கை ஜாயிண்ட் பண்ணி அது ஒரு மடி மடிச்சு தைப்பாங்க லுங்கி மூட்டுற மாதிரி. நம்ம வந்து ஓரமா தையல் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சு. நீட்டா இருக்கு பாருங்க. இது கரெக்டா குதிரை இடம் ஒரு புள்ளி அகலங்க. மேலே நம்ம தையல் போட்டோம். அது என்ன பாருங்க, எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ எந்த கையை ஜாயிண்ட் பண்ணுவோம். மறுபடியும் என்ன பண்றோம்னா இன்னொரு கை நம்ம எடுத்து இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? மடிச்சு தைச்சது பார்த்தீங்களா, அந்த கீழ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த பக்கம் உள் பக்கம் எடுத்து வைக்கிறோம். இது மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம். மேல் பாக்கெட் இருக்கு பாருங்க, எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. மேல் பக்கம் ரெண்டும் ஒன்றை பார்த்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுக்கணும். கை வெளியில் இருக்கணும், சட்டை உள்ள இருக்கணும். ஒரு புள்ளி குதிரை தைக்கிறோம். இதுல இருந்தா நம்ம கணக்கு வைக்கிறோம். குதிரை
இதை வந்து லைட்டா இப்படி இழுத்துங்க விரல்ல, ரொம்ப இழுக்கூடாது. லைட்டா இதை இழுத்துக்கிட்டு இதை லூஸ் விடணும். ஓகேங்களா? அடியில பல்லு இருக்கிறதுனால லைட்டா நம்ம இழுத்துக்குவோம். லைட்டா இழுத்துக்குங்க. நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு புள்ளி கை வெளியில் இருக்கு, பேக் ஃப்ரண்ட் ஷோல்டரு அந்த ஜாயிண்ட் பண்ண அதெல்லாம் உள்ள இருக்கு. எதுக்காக வைக்கிறோம்னா இப்படி மடிச்சு தைக்கும் போது இந்த இது நம்ம மடிச்சு தைச்சிட்டோம், பிசுறு உள்ள போயிருச்சு. இது ஓப்பன்ல தான் இருக்கு. இது வந்து க்ளோசிங் பண்ணும்போது அந்த பிசுறு உள்ள போயிடும். மேல குதிரைட ஒரு புள்ளி நம்ம போட்டோம்னா அந்த ஒரு புள்ளி எச்சா விட்டது கவர் ஆயிரும். இப்போ குதிரைட ஒரு புள்ளி இதெல்லாம் வெளியில் இருக்கு பாத்தீங்களா? குதிரை விட்டு அந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் இருக்கு. அப்படி விட்டோம்னா தான் ஒரு புள்ளி நம்ம எச்சா விட்டது கவர் ஆகுங்க. இப்படி தைக்கிறோம், யூஸ் பண்றோம். தையல் வெளியாம ஒரே அளவு வரணும். பொறுமையா செய்யுங்க. தைக்க ட்ரைனிங்காக வேகம் வந்துடும். நான் வேகமா தைக்கிறேன்ட்டு நீங்களும் வேகமா தைச்சிடாதீங்க. தையல் வந்து இப்படி நெளிஞ்சு போகும். நான் சர்வீஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரே அளவு இருக்கும். இப்போ ஷோல்டருக்கு சென்டர், கை சென்டர் இப்படி பிடிச்சி பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அடியில் இருக்கணும், பேக்கு மேலே இருக்கணும். பார்த்தீங்களா? அது வந்து காஜாப்பட்டி அடியில் தான் இருக்கணும், பேக்கு மேலே இருக்கணும். இந்த கை ஜாயிண்ட் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிச்சி ஜாயிண்ட் மேலே ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். வச்சுக்கோங்க. லுங்கி எப்படி மூட்டீங்களோ அதே மாதிரி 4 இன்ச்சு ஒரு அடைக்கு கரெக்டாக மடிச்சுக்கிறீங்க. ஒரு புள்ளி எச்சா விட்டுங்க. ஒரு புள்ளி எச்சா விட்டுங்க. மடிச்சு தைச்சிருங்க. லுங்கி மூட்டுற மாதிரி தான். தைச்சாச்சு. ஓகேங்களா? தைச்சாச்சு. எடுத்துக்குங்க. எடுத்து லுங்கி மூட்டினா எப்படி மேல் தையல் போடுவோமோ அதே மாதிரி ஊசியோட தையல் போட்டுங்க. ஜாயிண்ட் பேக் சைடு திரும்பிட்டு இருக்கணும். அப்பதான் பிசுறு உள்ள போகும். பாத்துக்குங்க. இது 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 காஜாப்பட்டி, இது பேக்கு. இது உள்பக்கம் பார்த்த மாதிரி தான் ஃபோல்டிங் இருக்கணும். அப்படியே ஊசியோட தைச்சிங்க. க்ளோசிங் பண்றோம். பிசுறெல்லாம் வெளியில் வருதுன்னா உள்ள தள்ளி விட்டுருங்க. இந்த 2 ஜாயிண்ட் கிச்சி ஜாயிண்ட் தெரியுதுங்களா? ஒரே அளவு இருக்கணும், வச்சு கம்மி வரக்கூடாது. அரைக்கைங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபோல்டிங் பார்த்தீங்களா, பேக் சைடு பார்த்த மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி எடுக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி கீழே இருக்கு, பேக் தட்டு மேலே இருக்கு. இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்க, இந்த எண்டில் வச்சோம்னா ஜாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். அதே மாதிரி லுங்கி மூட்டுற மாதிரியே 4 இன்ச்சு ஒரு புள்ளி ஒரே மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ஜாயிண்ட் மேலே அந்த ஜாயிண்ட் உட்காரணும். மடிச்சிக்க. சரிங்களா? அதே மாதிரி மடிச்சிக்க. 4 இன்ச்சு ஒரு புள்ளி கல்லு தையல் போடுறீங்க. மறுபடியும் அதே மாதிரி எடுக்கிறீங்க. இதுவும் பேக் சைடு பார்த்த மாதிரி திருப்பி வச்சு இலங்கி எப்படி மூட்டுவீங்களோ அதே மாதிரி மூட்டிங்க. நார்மல்ஸ்ல ஃபீடா ஃபார்ம்ல அடிச்சு கொடுப்பாங்க. அந்த மிஷினுக்கு பேரு ஃபீடா ஃபார்ம். டெய்லர் கடையிலையோ அல்லது சொந்த யூஸுக்கு தைச்சிங்கன்னா நம்ம சிங்கர்லயே அடிச்சுக்கலாம். இருந்த நூல் வந்து போச்சு, போட்டுருவோம். க்ளோசிங் பண்ணிட்டு இருக்கிறோம். பேக் அடிச்சு வெளியே எடுத்துருங்க. இப்போ சட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழ் பாட்டம் 1/2 இன்ச்சு நம்ம ஓரம் அடிப்போம்ல,
தெரியுதுங்களா? 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி மடிச்சு தைச்சிக்கணும். ஆரம்பத்துலயும் ரெண்டுலயும் டேக் அடிச்சிங்க. 1/2 இன்ச்சு சைஸுக்கு இடத்துல மொத்தமா வரும், பார்த்து தைங்க. ஊசி உடஞ்சி போயிடும். இந்த ஜாயிண்ட் வர்றப்போ பார்த்து வைங்க. 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஓரம் அடிச்சிக்கங்க. இது கீழ் பாட்டம். ஓகேங்களா? இப்போ இந்த எண்டுக்கு முன்னாடி ஒரு ஜான் இருக்கும்போது நிறுத்திடுங்க. இந்த ஸ்டார்டிங் இருக்கு பார்த்தீங்களா, காலர் ஏத்துற சைடு ஒரே மாதிரி வச்சு அளவு பார்த்து தான் மடிக்கணும், இல்லைன்னா எச்சு கம்மியாகி போயிடும். காஜா பட்டியும் பட்டன் பட்டியும் வச்சு ஒரே மாதிரி வச்சு இந்த அளவு மடிச்சு தைச்சோமா ஸ்டார்டிங்கில், அந்த அளவு வச்சு ஒரு கீறி எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ள தள்ளி விட்டுருங்க. அப்படி மடிக்கும் போது இங்கே என்ன சைஸ் தைச்சோமோ அதே சைஸ் தான் இங்கேயும் வரணும். அவ்வளோதான். 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதிகமாக போகக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இன்ச்சு டேப்பு ஓகேங்களா? 1/2 இன்ச்சுங்கிறது இங்கே இருக்கு. இப்போ நான் 1லிருந்து வைக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? 1/2 இன்ச்சுங்கிறது இங்கே இருக்கு, ஆனால் ஒரு புள்ளி கம்மியாக இருக்குங்களா? தெரியுதுங்களா? எனக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால நான் கண்ணிலேயே அளவு எடுத்துட்டேன். தெரியுதுங்களா? ஓகே, ஒரு புள்ளி கம்மியாக இருக்கு. 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கங்க. அப்படியே இந்த கீழே பாட்டத்துல இருந்து பிடிச்சோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட், இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட் இருக்குங்களா? ஓகே, இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட். இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜாயிண்ட் ஒன்று மேலே ஒன்று இருக்குங்களா? இங்கேருந்து இந்த சென்டருங்க காலர் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அந்த ஜாயிண்ட் பிடிச்சிங்க. இங்கேருந்து லைட்டாக வெட்டிங்க, அடையாளத்துக்கு. காலர் வெட்டணும்ல, அதே மாதிரி வெட்டிங்க இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா? சென்டர் இதுதான். இப்போ சட்டை இப்படி விரிச்சு போட்டு மேல் பக்கங்க நல்லா பார்த்துக்கோ. பாக்கெட் தெரியுதுங்களா? எம்ப்ராய்டிங்கு. ஓகேங்களா? இது மேல் பக்கம் காலரு, இது ஐனிங்கு, இது மேல் பக்கம். இப்போ இந்த அடையாளமும் சென்டருமே, இந்த சென்டருமே இப்படி உட்காரணும், ஒரே அளவா உட்காரணும். இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன்று மேலே இப்படி கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிங்க. இப்படி எச்சு கம்மியாக உள்ளேயோ அல்லது வெளியிலையோ இப்படியோ போகக்கூடாது. இந்த காலரை உள்ள தள்ளியோ அல்லது இப்படி காலர் வெளியில் போனாலும் பார்த்தீங்களா, இப்படி எச்சு கம்மியெல்லாம் கூடாதுங்க. ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கிங்க. குதிராட துணி விட்டுருக்குறோம், அந்த குதிராடிக்கு தான் பிடிக்கணும். வச்சு ஒரு டேக் அடிச்சுக்கிங்க. அடிச்சு விட்டு குதிரையை லேசாக தூக்கி இதை எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டு குதிரால அவன் நூல் இறந்து போச்சு. எப்பமா நூல் அக்காது, இன்னைக்குமே இத்தனை வாட்டி வந்து இது குதிராட துணி எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த அளவு தான் பிடிக்கணுங்க. குதிராடங்கிறது 1/4 இன்ச்சு. அந்த 1/4 இன்ச்சு தான் பிடிச்சி தைக்கணும். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்களா, இந்த சென்டரு காலரில் சென்டரு, இந்த சென்டரும் ஒன்று மேலே ஒன்று உட்காந்துக்கணும். அடித்துணியை லேசாக இழுத்துக்குங்க. அப்படி லேசாக இழுத்துக்கிட்டு இதை வந்து லூஸ் விட்டுருங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, எச்சு கம்மியாக போகுது. ஒவ்வொரு பிடிச்சி அங்கே எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று இப்படி கரெக்டாக இந்த எண்டும் இந்த துணி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிங்க. இந்த முடிகிற இடமும் ஒன்று மேலே ஒன்று தான் இருக்கணும். அப்படி வச்சு அவ்வளோதான், டேக் அடித்து எடுத்துக்கங்க. காலரை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ க்ளோசிங் பண்ணுறேங்க. மேல் பக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டும் இந்த துணியும் அப்படி அந்த நேராக உள்ள அப்படி நகத்துல தள்ளி விட்டு, தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த துணி அந்த பட்டன் பட்டி வந்துடணும். இப்போ ஓரமா தையல் அடிக்கணும், ஊசியோட தையல். டேக் அடிச்சிங்க. இந்த தையல்
தையல் மேல அந்த தையல் வரணுங்க. இது ஓரமா இந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் இறங்காம இந்த பக்கமும் வராம ஓரமா தையல் அடிச்சுங்க. ஊசியோட தையல். ஓகேங்களா? கரெக்டா இருக்குங்க க்ளோசிங். எனக்கு ஒரு இடம் நம்ம விட்டு வெட்டணும்ல, அதில் கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோ அந்த கார்னர் வந்ததையும் கரெக்டாக கார்னரில் உள்ள ஊசி விட்டு நிறுத்திக்கிட்டு குதிரையை தூக்கி இப்படி திருப்பி விட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஊசி உள்ள விட்டு மறுபடியும் குதிரையை தூக்கி இப்படி திருப்பிட்டுங்க. அப்படியே இதில் ஊசியோட தையலுங்க. இந்த ரெண்டு ஜாயிண்ட் பண்ணோம்ல, ஊசியோட தையல் அப்படியே தைக்கிட்டே வரணுங்க. தையல் நெளியாம நேரா இருக்கணும். அந்த கார்னர் வந்துருச்சு. ஊசியை உள்ள விட்டு குதிரையை தூக்கி லேசா திருப்பிங்க. மறுபடியும் ஊசியை உள்ள விட்டு இப்படி திருப்பிங்க. இப்படி கொண்டாந்து கொஞ்சம் தூரம் தைச்சு டேக் அடிச்சு எடுத்துருங்க. இப்போ குதிரையோட தையல் அடிக்கணும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஒன்று அடிக்கணுங்க. இங்க இருந்து ஒரு இன்ச்சு விட்டுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த காலர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இதுல அடிக்கணும். முடிக்கும் போது அப்படிதாங்க, ஒரு இன்ச்சு தள்ளி டேக் அடிச்சிங்க. இப்போ தெச்சமில்ல மேல் தையல் போட்டோம்னா அதுல இருந்து குதிரையடைங்க. அவ்வளோதான். நேரம் ஒரு தையல் நெளியக்கூடாது, அசிங்கமாகி போயிடும். இங்க இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இங்கேயே நிறுத்தி டேக் அடிச்சு எடுத்துருவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுல இருந்து ஒரு தையல் ஒரு இன்ச்சுங்க. அவ்வளோதான், எடுத்து வச்சுங்க. சட்டை ரெடி. தெரியுதுங்களா? கையில ஓர தையல், இதுல இருந்து குதிரையோட தையலுங்க. இது எக்ஸ்ட்ரா தையல். அவ்வளோதான், சட்டை ரெடிங்க. பாத்துங்க, தையல் நல்லா தெரியுதுங்களா? இதுல 4 தையலுங்க. ஃபர்ஸ்ட் காலர் தைக்கும் போது நம்ம மடிச்சு தைச்சிருப்போம். குதிரையடைக்கு நெக்கு தைக்கும் போது அந்த தையல் வந்து இந்த தையலுங்க. இப்போ க்ளோசிங் பண்ணது இந்த தையல். க்ளோசிங் வந்து சுத்தி அடிப்போம். இந்த தையலுமே இப்போ க்ளோசிங் பண்ணும்போது அடிச்சது. கடைசியாக இந்த தையல ஒரு இன்ச்சு, இங்கிருந்து ஒரு இன்ச்சுங்க, இங்கிருந்து ஒரு இன்ச்சு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே அளவு அப்படியே தைச்சி கொண்டாந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு சென்டர் எப்படி பார்க்கணும்னா, நம்ம சென்டர் பண்ணோம்ல, இங்க வச்சுக்கோங்க. இங்கிருந்து இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்களா? இப்படி வச்சுட்டு இங்க வச்சோம்னா இந்த ஜாயிண்ட் நம்ம கரெக்டாக தைச்சிக்கிறோம்ங்கிறது தெரியும். அடையாளம் பண்ணோம்ல, இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் சென்டருங்க. வச்சோம்னா சென்டர் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். அவ்வளோதான், சட்டை ரெடிங்க. அரைக்கைய சட்டை தைச்சாச்சு. சட்டை தைச்சாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான், ரெடி. பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா சுருக்கமே எதுவும் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ஐனிங்ல போயிருங்க. இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், தையல் சுருங்க இதெல்லாம். ஓகேங்களா? இந்த பக்கம் எப்படி இருக்க காலரு, மேல் பக்கம் அப்படிதான் மடிச்சு விடுவோம். மறைச்சிக்கும். சட்டை ரெடிங்க இப்போ. ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எதுவும் சந்தேகமே எதுவும் கேட்க மாட்டேங்க, கமெண்டே அடிக்க மாட்டேங்கிறீங்க, வீடியோ ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்தது ஃபுல் ஹேண்டு கையை அட்டாச் எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு ஸ்லீவ் பட்டி எப்படி போடுறது, கப்பு எப்படி அட்டாச் பண்ணுறது, பாக்கெட்டு உங்களுக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லலைங்க. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ அடுத்த வீடியோவோட சட்டை தைக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக A to Z உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போ சட்டை தைக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு. இது அரைக்கைங்க. அது ஃபுல் ஹேண்டு மட்டும் உங்களுக்கு சொன்னோம்னா ஓகேங்களா, சாப்டர் முடிஞ்சுது. மொத்தம் 3 வீடியோ, ஒன்று போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது 2வது வீடியோ. அடுத்து 3வது வீடியோவில் ஃபுல் ஹேண்ட் எப்படிங்கிறது சொல்லிடுறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.